ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே மாதத்துக்கான இந்தியா பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தரவான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். இந்திய ராணுவ தலைமை தளபதி யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஜெனரல் மனோஜ் பாண்டே. இவங்களுடைய பதவி காலத்தை இப்போ 1 மாதம் மேலும் நீட்டிச்சிருக்கு மத்திய அரசு. எப்போ வரைக்கும்னு பார்த்தோம்னா 2024 ஜூன் 30 வரை இவங்களுடைய பதவி காலத்தை நீட்டிச்சிருக்காங்க. இந்திய ராணுவ தலைமை தளபதி யாருன்னு பார்த்தோம்னா ஜெனரல் மனோஜ் பாண்டே. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா தாய்ப்பாலை விற்பனை செய்யக்கூடாது, தாய்ப்பாலை விற்கிறதுக்கு அனுமதி வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2006 உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2006 படி நம் நாட்டில் மனித பாலை பதப்படுத்தவோ விற்கவோ அனுமதி வழங்க முடியாது என்று FSSAI இது அறிவிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் ஃப்ரான்ஸுக்கிட்டே நம்ம இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கு இடையே இந்த ஆண்டு இறுதிக்குள்ள நடக்க இருக்குது. ஃப்ரான்ஸுக்கிட்டேருந்து 26 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தோம்னா 36 ரஃபேல் போர் விமானங்கள் நம்ம ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து தான் வாங்கியிருக்கோம். இருந்தாலும் மேலும் கடற்படைக்கு வலு சேர்க்கும் விதமாக 26 ரஃபேல் 26 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கிறதுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது இந்த ஆண்டு இறுதிக்குள். ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்கு எந்த நாட்டோட ஒப்பந்தம் செய்ய இருக்கோன்னு பார்த்தோம்னாக்கா ஃப்ரான்ஸோட. ஏற்கனவே நம்ம ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கியிருக்கோம். இருந்தாலும் இப்போ மறுபடியும் 26 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கிறதுக்கு ஒப்பந்தம் செய்ய இருக்கிறது யாரோடன்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸோட. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் வரும். ஜூன் 3ஆம் தேதி, இன்றைக்கி தான் ஜூன் 3. ஜூன் 3ஆம் தேதி பார்த்தோம்னாக்கா புதன், செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இது 6ம் பார்த்தோம்னாக்கா இந்த 6 கிரகங்களையும் நம்ம ஒரே நேர்கோட்டில் காண முடியணும். இதில் யுரேனஸ், நெப்டியூன், புதன் இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் தூரமாக இருக்கும். அதனால் இதை பைனாக்குலர் மூலம் தெளிவாக காணலாம் அப்படின்னு வானியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ருத்ரா M2 ஏவுகணை ஆகாயத்திலிருந்து பூமியில் உள்ள இலக்குகளை தாக்கும் ருத்ரா ஏவுகணையை DRDO வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சுருக்கு. ஒடிசா கடற்கரை பகுதியில் Su-30 போர் விமானத்திலிருந்து பூமியை நோக்கி செலுத்தப்பட்ட இந்த ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக தாக்கியிருக்கு. இந்த ஏவுகணை பார்த்தோம்னா உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட திட உந்து சக்தி கொண்ட ஏவுகணை. இது பல்வேறு வகையான எதிரிகளின் இலக்குகளை அளிப்பதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா உலகின் செல்வாக்கு மிக்க நிறுவனங்கள் பட்டியலில் ரிலையன்ஸ் நிறுவனம், டாடா குழுமம், சீரம் இன்ஸ்டிடியூட் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. சர்வதேச டைம் பத்திரிகை வெளியிட்ட 2024ஆம் ஆண்டுக்கான உலகின் மிகவும் செல்வாக்கு மிக்க 100 நிறுவனங்கள் பட்டியலில் நம்ம இந்தியாவைச் சேர்ந்த இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம், அப்புறம் டாடா குழுமம் இடம்பெற்றிருக்கு. இதோட இன்னொன்று தடுப்பூசி நிறுவனமான சீரம் இன்ஸ்டிடியூட்டும் இடம்பெற்றிருக்கு. உலகின் செல்வாக்கு மிக்க நிறுவனங்கள் பட்டியலில் ரிலையன்ஸ் நிறுவனம், டாடா குழுமம், சீரம் இன்ஸ்டிடியூட் இது 3ம் இடம்பெற்றிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா அக்னிபான் ராக்கெட் இது ரொம்ப முக்கியமானது. நாட்டின் முதல் தனியார் ராக்கெட். இந்த அக்னிபான் ராக்கெட்டுங்கிறது நாட்டின் முதல் தனியார் ராக்கெட்டு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ நாட்டின் முதல் தனியார் ராக்கெட்டை இப்போ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திருக்கு. தனியார் ராக்கெட் பேர் தான் அக்னிபான். அதை இப்போ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திருக்கு. கடந்த 2017 பார்த்தோம்னாக்கா சென்னை IITயை சேர்ந்த 2 இன்ஜினியர்களால் துவங்கப்பட்டது தான் அக்னிகூல் காஸ்மோஸ்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம். தனியார் நிறுவனம் தான் இந்த அக்னிபான் ராக்கெட்டை தயாரிச்சிருக்கு. இந்தியாவிலேயே முதல் முறையாக சிங்கிள் பீஸ் 3D பிரிண்டட் செமி கிரையோஜெனிக் ராக்கெட்டை உருவாக்கியிருக்கு. இந்த அக்னிபான்கிற ராக்கெட்டை உருவாக்குன தனியார் நிறுவனம் எதுன்னு பார்த்தோம்னா அக்னிகூல் காஸ்மோஸ் தனியார் நிறுவனம்.
அடுத்து பார்த்தோம்னா இது உள்நாட்டு உற்பத்தியில் தயாரான 3D பிரிண்டட் செமி கிரையோஜெனிக் இன்ஜின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ராக்கெட்டு. இது பார்த்தோம்னாக்கா 300 கிலோ எடையுடன் 2 அடுக்கு ஏவுதல் திறன் கொண்ட இந்த ராக்கெட் வந்து 700 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கக்கூடியது. திரவ மற்றும் வாயு எரிபொருளை கொண்டு செமி கிரையோஜெனிக் என்ஜின் மூலம் இந்த ராக்கெட் வந்து இயங்குது. இது பார்த்தோம்னா ஆந்திரா ஸ்ரீஹரிகோட்டாவில் இஸ்ரோ ஏவுதளத்திலிருந்து இந்த ராக்கெட்டை வந்து வெற்றிகரமாக இஸ்ரோ வந்து செலுத்தியிருக்கு. நாட்டின் முதல் தனியார் ராக்கெட் பேர் என்னன்னு பார்த்தோம்னா அக்னிபான். இதை எந்த தனியார் நிறுவனம் தயாரிச்சிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா அக்னிகுல் காஸ்மோஸ்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இந்தியாவுடன் வளரும் இராணுவ ஒத்துழைப்பு. என்னன்னாக்கா இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான இராணுவ ஒத்துழைப்பு வந்து வளர்ந்து வர்றதா அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை வந்து தெரிவிச்சிருக்கு. இந்தியாவுடன் வளரும் இராணுவ ஒத்துழைப்பு, அதாவது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான இராணுவ ஒத்துழைப்பு வந்து வளர்ந்து வருது அப்படின்ட்டு அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை வந்து தெரிவிச்சிருக்கு. தேங்க்யூ.